வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். ஸோ குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ நாங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஒரு கேள்வி போட்டிருந்தேன், இந்த மாதிரி சந்தேகம் இருந்தால் கேளுங்க அப்படின்னு. அதில் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னென்னா, சார் நான் 2-3 மெயின்ஸ் எழுதிட்டேன், ஆனால் என்னால் வந்து கிராக் பண்ண முடியலை அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு 90 டேஸ் ஒரு 2-3 மெயின்ஸ் எழுதினேன். ஒரு ஆஸ்பிரன்ஸ், ஒரு மெயின் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறோம். பட் இதில் சில விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வி சி சம் டேட்டா. சரியா, இது ரஃப் தான், எக்ஸாக்ட் கால்குலேஷன் கிடையாது. நீங்கள் 2019 கடந்த முறை இருக்கக்கூடிய குரூப் 1 மெயின்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிராக் பண்ணி போகிறவங்க கூடுமான வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ். சரியா, அதாவது வந்து முதல் முறை இல்லை 2வது முறை எழுதக்கூடியவங்களே வந்து இந்த தேர்வில் வந்து அதிகமான பேர் வந்து வெற்றி பெற்று உள்ளே போகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இல்லாமல் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே அடைபடாமல் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது. ஏன்னா ரொம்ப முறை மெயின்ஸ் எழுதக்கூடிய நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ ஒரு கேள்வினா அதுக்கு இப்படி தான் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு இப்படி தான் வந்து பாடி இருக்கணும், இப்படி தான் ஒரு 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 ப்ரீ ஃப்ரேம்டு மைண்ட் செட்டில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதெல்லாம் எதையுமே கண்டுக்காமல் அவங்க ஓனாக எழுதுவாங்க. தே கிராக்ட் இட். பட் நம்மளால் அந்த வட்டத்தை விட்டு வெளியில் வர முடியாது அப்படிங்கிறது. அதுக்காக தான் அந்த டேட்டாவை சொல்கிறேன். பட் ஓகே, நெக்ஸ்ட் 90 டேஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஓவரலாக சொல்கிறேன், அப்புறம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம், இந்த 90 நாட்களில் 2 அல்லது 3 முறை மெயின்ஸ் எழுதின நீங்கள் தரவாக நீங்கள் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இப்போ திரும்பவும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு எல்லா சப்ஜெக்டையும் தூக்கி வச்சு உட்காராதீங்க. சரியா, முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, சிலபஸை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு எதில் ஐடியா இருக்குது இல்லை எதுலலாம் வீக்காக இருக்குன்னு ஒரு சிலபஸை நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவங்களால வந்து வீக்காக இருக்கக்கூடிய டாப்பிக்கை தனியாக செப்பரேட் பண்ணி அதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. இது போகட்டும். அப்புறம் இந்த முறை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதை காட்டிலும் யூ ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் ப்ராக்டிஸ். நீங்கள் பயிற்சி எடுப்பதில் தான் வந்து உங்களுடைய கவனத்தை செலுத்தணுமே தவிர்த்து படிப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டியதில்லை. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இருந்தாலும் இந்த கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மித் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் முதல்ல எப்படி வெளியே வரணும் அப்படிங்கக்கூடியதை நம்ம வந்து பார்க்கலாம். சரியா, ஸோ ஒரு 4 கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கலாமே. பொதுவாக 2-3 முறை எழுதினவங்க இல்லை முதல் முறை எழுதினவங்களுக்கு கூட இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். முதல்ல என்னென்னா, மோர் கண்டென்ட் மோர் மார்க்ஸ். சரியா, நம்ம வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் இருக்குது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி கிராக் பண்ணவங்களுடைய பேப்பரை நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். அப்படி பார்க்கும்போது என்ன உங்களுக்கு தோணியிருக்குன்னா, இவங்க எழுதக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஆனாலும் வந்து தே காட் குட் மார்க்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபீல் வரும். அப்போ என்னென்னா, மோர் கண்டென்ட் மோர் மார்க்ஸ் அப்படிங்கிறத விட ஆப்டான கண்டென்ட்டை ஆப்டான இடத்துல, அதாவது வந்து ரைட் கண்டென்ட் இந்த ரைட் பிளேஸில் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதை யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ அதை வந்து மோர் கண்டென்ட் அப்படிங்கிறத காட்டி என்ன வேணுமோ அதை எழுதுனா போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வரணும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மோர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் மோர் மார்க்ஸ். இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்குது. சரியா, இது என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யூ ஆர் ட்ரைங் டு ஃபில் த ஸ்பேஸ், நாட் ஆன்சரிங். தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரைட்டிங் அண்ட் ஆன்சரிங். ரைட்டிங் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் எழுதுறது தான் ரைட்டிங். ஆன்சரிங் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தில் எந்தெந்த விஷயத்தை நாம் அந்த கேள்வியினுடைய தேவைக்கு ஏற்ற ஃபிட் பண்ணுற மாதிரி எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் ஆன்சரிங். இந்த 2 விஷயம் புரிஞ்சுதுன்னா இதில் உங்களால் இது பண்ண முடியும். நீங்கள் இந்த மோர் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதுறீங்கல்ல, இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சிக்கிறீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. நீங்கள் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணி எல்லா கேள்வியிலையும் ஆவரேஜாக ஒரு நல்ல மார்க் வாங்கினீங்கன்னா அது குட் மார்க். ஆனால் வெறும் பேப்பரை மட்டும் irrelevant-ஆ அப்படின்னா மார்க்கே வராது. அடுத்து 3வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட இன்னும் இந்த மித்து இருக்குங்க. சரியா, என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கீமு ஃபேக்ட்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எந்த இடத்துல வந்து அந்த ஃபேக்டரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நான் சோஷியல் இஷ்யூஸ்லேருந்து ஒரு கேள்வி வந்து கொண்டு வர்றேன். சரியா, இப்போ இந்த கேள்வியை வந்து பார்க்கலாம். திஸ் இஸ் த கொஸ்டின். அதாவது வந்து ட்ரேஸ் த எவாலுவேஷன் ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்
critically evaluate the shift from a target based approach to an empowerment based approach. சரியா? அதாவது வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை கட்டுப்பாட்டினுடைய அந்த வளர்ச்சியை வந்து கண்டறிய, அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட் ஃப்ரம் டார்கெட் பேஸ்ட் அப்ரோச் டு எம்பவர்மெண்ட் பேஸ்ட், அதாவது வந்து இலக்கு சார்ந்த அணுகுமுறையை விட அதிகாரமளித்தல் சார்ந்த ஒரு அணுகுமுறைக்கும் எப்படி இது இருக்குன்னு மதிப்பீடு. அப்போ 2 பார்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ இதுக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், எங்கே ஃபேக்ட் யூஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். சரியா? இந்த இடத்துல நான் ப்ராப்பரான டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பேன். சரியா? ஸோ இந்தியாஸ் டெமோக்ராஃபிக் ஜர்னி ஹேஸ் பீன் டிராமேட்டிக் டிரான்சிஷன் ஃப்ரம் அன் எரா ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். சரியா? இங்கே தான் வந்து ஒரு இதாக ஒரு வேடை கொடுக்குறோம், அந்த ஃபேக்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இது ஸ்ட்ரெயின் நேச்சுரல் ரிசோர்ஸ் டு நியூ ஃபேஸ் வேர் த ஃபோக்கஸ் ஹேஸ் ஷிஃப்டட் ஹார்னஸிங் த டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட், மக்கள் தொகை பங்காதாயம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் 2 ஃபேக்டை ஆப்டாக இன்ட்ரோடக்ஷன்லேயே கொடுக்கும்போது இந்த கேள்வியினுடைய தேவை உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு இது பண்ணுறீங்க. பட் நார்மலாக நீங்கள் எல்லாம் என்ன எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் எழுதுவீங்க. இந்தியா தான் வந்து என்ன உலகிலேயே முதல் முறை 1952 நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசியை வந்து நேஷ்னல் லைக் அந்த கருத்தடையா ஃபேமிலி பிளானிங்கை வந்து இந்திய உலகத்திலே அறிமுகப்படுத்தினது அப்படிங்கிறது ஒரு 1976 ஒரு பாப்புலேஷன் பாலிசி எழுதுவீங்க. பட் நான் இங்கே எழுதுல வேறு இடத்துல கொண்டு வந்துடுவேன். அப்போது ஒரு ஃபேக்டை ஒரு விஷயத்தை எந்த இடத்துல நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து ஹெட்டிங் அண்ட் கீ பாயிண்ட்ஸ். சரியா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எழுதியிருக்கேன், ஸ்டெரிலைசேஷன் டார்கெட்ஸ் டூரிங் த எமர்ஜென்சி, டாப் டவுன் அப்ரோச். அடுத்து பேராடிஜம் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு சில விஷயம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்கேன், நான் நேஷ்னல் பாப்புலேஷன் பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கேன். சரியா? அப்புறம் இப்போதைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதில் ஃபேக்ட் அப்படின்னா என்ன, இங்கே கொண்டு வந்திருக்க மாதிரி 1952, 70s, 1994, 2000, தற்போது என்ன எம்பவர்மெண்ட் பேஸ்ட். அப்போது இந்த ஃபேக்டை நம்ம எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இப்போ இன்னொரு கேள்வியை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேள்வி எடுத்துக்கலாமே, ஸ்கீம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, இன்டர்னல் மிக்ரேஷன் இஸ் a critical driver of India's economy, yet remains largely invisible in policy. Analyze the key driver of internal migration and discuss the challenges faced by migrants, suggesting policy intervention. இந்த பாலிசி இன்டர்வென்ஷன் நீங்கள் எல்லா ஸ்கீமும் எழுதுவீங்க. பட் இப்போ இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, இன்டர்னல் மிக்ரேஷன் இஸ் சைலண்ட் அண்ட் ஆஃபன் இன்விசிபிள் engine of the Indian economy, a lifeline for millions seeking opportunity and a better life. However, the plight of migrants starkly revealed during the COVID-19 lockdown highlights a critical policy vacuum and urgent need to ensure their rights, dignity and social security இருக்கு. சரியா? இப்போ டிரைவர்ஸ் புஷ் ஃபேக்டர் ஃபுல் ஃபேக்டர்னு கொடுத்துட்டோம். அடுத்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சோஷியல் எக்ஸ்க்ளூஷன். சரியா? பொலிட்டிக்கல் டிஸ்ஃப்ரன்ச்மெண்ட் அண்ட் லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி. அப்புறம் பாலிசி இன்டர்வென்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு எப்படி கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ஸ்கீமை கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டீங்க, ஆனால் நம்ம இடத்துல கொண்டு வந்திருக்கோம். அப்போது ஒரு ஸ்கீமை ஒரு ஃபேக்டை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அது உடனே வருமானா வராது, பை ப்ராக்டிஸ். பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் என்ன இந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வரணும். புரியுதா? அடுத்து இஃப் யூ கம்ப்ளீட் த பேப்பர் யூ வில் பாஸ். சரியா? இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க, ஒரு கரிசனம். நமக்கு வந்து என்ன எல்லா பக்கமும் எழுதியிருக்கோம், நமக்கு வந்து மார்க் போடுவாங்க, ஒரு கேள்விக்கு எவ்வளோ மார்க் போடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இதெல்லாம் பழைய மெத்தட். ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூவ்டு இன்டு ஆன்ஸ்க்ரீன் எவாலுவேஷன். ஒருத்தருடைய பேப்பரை ஃபிசிக்கலாக எவாலுவேட் பண்ணும்போது தான் என்ன ஆகும், சரி கஷ்டப்பட்டு எழுதியிருக்கான், ஏதோ இருக்கோ இல்லையோ ஒரு 2 மார்க் போடு 3 மார்க் போடுன்னு ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆவரேஜான மதிப்பெண் கிடைக்கும். பட் டிஜிட்டல் எவாலுவேஷனில் அதுக்கெல்லாம் இதே கிடையாது. தே ஜஸ்ட் என்டர் த நம்பர். அப்போ ஒன்றுமே எழுதலைன்னா அதுக்கு மார்க் போடாமல் இருக்கிறது கூட வந்து என்ன, தே ஆர் ரெடி. அப்போது நீங்கள் சும்மா கரிசன மார்க் வாங்குறதுக்கு பதிலாக ஒவ்வொரு கேள்விக்கும் விடை எழுதி மார்க் வாங்கணும் அப்படிங்கக்கூடிய இதில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. சொல்கிற விஷயம் தான், இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணும். சரியா? ஸோ நீங்கள் பாயிண்டில் எழுதவோ பேராகிராஃப் எழுதுறதோ த கொஷின் வில் டிசைட். புரியுதுங்களா? ஆனால் என்னென்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ ஸ்ட்ரக்சர்ட் இல்லை ஒரு ப்ரீ ஃப்ரேம் ஒர்க் வச்சு இது இப்படித்தான் ஒரு முன்முடிவோடு இருக்காதீங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றேன். அந்த ஃப்ரெஷர்ஸ் ஏன் கிராக் பண்ணிட்டு போனாங்கன்னா தே டோன்ட் ஹாவ் எனி அந்த முன்முடிவு அப்படிங்கிறது அவங்ககிட்ட கிடையவே கிடையாது. அவங்க வந்து என்ன ஒரே விஷயம் ஈஸியாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினச்சாங்க. டாப்பர்ஸ் பேப்பர் பார்த்தீங்கனாலே என்ன, இந்த பேப்பர் ஆர் ஸோ சிம்பிள். அடுத்து எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடியது இந்த மெயின்ஸில் 3 விஷயம். கண்டென்ட் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப கம்யூனிகேட் த கண்டென்ட் இன் கன்சைன் மேனர். 3C. கம்யூனிகேட் த கண்டென்ட் இன்
கன்சைஸ் மேனர். இப்போ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம சில கேள்விகளெல்லாம் என்ன வளவளன்னு கூடலாம் வந்து என்ன எழுதலை. லேக் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிறது கீழே என்ன லாஸ் ஆஃப் ஆக்சஸ் டு பிடிஎஸ் அண்ட் அதர் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதில் இந்த இசு வாசு அதுவே இதுவே எனவே ஆகவே எல்லாம் போட்டு எழுதுவீங்க. அப்படிலாம் எழுதாமல் ரொம்ப கன்சைஸாக டு த பாயிண்ட் எழுதுறதுக்கு நீங்கள் பழகிக்கணும். இந்த ஒவ்வொரு விடையுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி டு த பாயிண்ட். புஷ் ஃபேக்டர் முதல் பாயிண்டில் என்ன அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ். ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் இப்படி போட்டு எழுதலாம். நான் அதில் இருக்கலாம் இப்படி இருக்குது. நீங்கள் இப்படி போட்டு எழுதிங்கன்னா என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு லைன் வந்துடும் அக்ரேரியன் டிஸ்ட்ரெஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். மூணாவது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் டிஸ்கிரிமினேஷன். ஆட்டோமேட்டிக்காக என்ன இட் கவர் சர்டன் ஹெட்டிங் அண்ட் சப் ஹெட்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா புல் ஃபேக்டர் பெட்டர் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆக்சஸ் டு எஜுகேஷன், ஆக்சஸ் டு ஹெல்த்து, அர்பான் லைஃப் ஸ்டைல் அஸ்பிரேஷன். 4 பாயிண்ட் பக்காவாக முடியும். அப்போ இந்த மாதிரி உங்களால் வந்து என்ன ஆகும்னா சிம்பிளாகவும் எழுத முடியும். அப்போது ரொம்ப சிம்பிளாக எழுதணும். அதே நேரத்தில் நீங்கள் எழுதக்கூடிய அந்த பொருளினுடைய கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அந்த வேர்ட்ஸ் வந்து கண்டென்ட்டை குறைக்கக்கூடாது. ஆனால் வேர்ட்ஸோட எண்ணிக்கை வந்து என்ன குறைஞ்சிடணும். இதை நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக்கணும். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப்பர்ஸை சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் குறைவாக படிங்க. சரியா? குறைவாக படிங்கன்னா நீங்கள் எங்கே லேக்காக இருக்கிறீங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மோர் ப்ராக்டிஸ். அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் என்ன இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீட்பேக் வாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஆன்சரை வந்து ரீஃப்ரேம் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட்டு குறைவாக என்ன லேக்காக இருக்குது அது அப்புறம் இந்த டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் வாங்கினதுக்கப்புறம் அதே கேள்விக்கு திரும்ப இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம இப்படியெல்லாம் விடை எழுதியிருக்கலாமா இல்லையா அப்படிங்கக்கூடியதை பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன நீங்கள் ஒரு 2-3 மைட் எழுதுகிறவங்க பண்ணக்கூடிய வேலையை தவிர்த்து இல்லை நான் திரும்பவும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் படிப்பேன் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணோன்னா தட் இஸ் நாட் அ ரைட் வே. சரியா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பாதி கிணறுலாம் தாண்டிட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் உள்ளதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணுமே தவிர்த்து திரும்பவும் வந்து என்ன திரும்பி போயிட்டு முதல்ல இருந்து வரணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. ஸோ சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியில் வந்துடுங்க. நீங்கள் கிராக் பண்ணி போனவங்களோட பேப்பரை பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இட் இஸ் வெரி சிம்பிள், கன்சைஸ், ரொம்ப வளவளா கொலவலலாம் இருக்காது. ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதை வந்து கொண்டு வாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து என்ன கண்டென்ட் தான் நம்மளை வாழ வைக்கணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே கிடையாது. இன்னொரு சொல்லவா, தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நாலேஜ் அண்ட் சக்ஸஸ். டிஸ்கிரிப்டிவ் பாஸ் பண்ணுறவங்க எல்லாம் என்ன தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராக்டிஸ்னால என்ன தே அக்யூர் ஸ்கில். அந்த ஸ்கில் வந்து என்ன மெயின் எக்ஸாமினேஷனில் அந்த குறிப்பிட்ட 3 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதணும் அப்படிங்கிறத காட்டிலும் பேப்பர் தத்துறவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக தேவைப்படுமோ அதை கொடுத்துட்றாங்க, பாஸ் பண்ணிடுறாங்க. தட்ஸ் ஆல். இட் இஸ் பியூர்லி ஸ்கில் பேஸ்ட், ரைட்? ஸோ அடுத்து வந்து ஃப்ரெஷர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த வீடியோ அப்படிங்கிறத நான் வந்து பப்ளிஷ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.